சுப்ரீம் செய்திகளுக்காக சி தரணி. இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் 61 நாட்களுக்கு பிறகு மீன்பிடி தடைக்காலம் முடிந்த நிலையில் கடலுக்கு சென்ற மீனவர்களை முதலமைச்சர் ரங்கசாமி பூஜை செய்து கொடியசைத்து படகுகளை வழியனுப்பி வைத்தார். புதுச்சேரியில் ஆக்கிரமிப்பு என்ற போர்வையில் அதிகாரிகள் ஆட்சிக்கு களங்கம் ஏற்படுத்த வேண்டாம். மாநில பாஜக தலைவர் வி.பி. ராமலிங்கம் வலியுறுத்தல். லாரி வாடகை கட்டணம் 15% உயர்த்தப்படும். புதுச்சேரி மினி லாரி உரிமையாளர்கள் மற்றும் முகவர்கள் சங்கம் அறிவிப்பு. புதுச்சேரியில் 61 நாட்கள் மீன்பிடி தடைக்காலம் முடிந்த பின்னர் இன்று கடலுக்கு சென்ற மீனவர்களை முதலமைச்சர் ரங்கசாமி பூஜை செய்து கொடியசைத்து படகுகளை அனுப்பி வைத்தார். மேலும் அமைச்சர்கள் பதவியேற்பு முடிந்த பிறகு சட்டமன்றம் கூடுவது குறித்து அறிவிக்கப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். கடல் வளத்தை பாதுகாக்கவும் மீன்கள் இனப்பெருக்கத்துக்கும் ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் மாதம் முதல் ஜூன் மாதம் 14ஆம் தேதி வரை 61 நாட்கள் புதுச்சேரியில் மீன்பிடி தடைக்காலம் அமல்படுத்தப்பட்டது. இந்த தடைக்காலத்தில் மீனவர்கள் தங்கள் படகுகள், மீன்பிடி வலைகள் உள்ளிட்ட மீன்பிடி உபகரணங்களை சரி செய்து மீன்பிடி தொழிலுக்கு தயார் செய்தனர். தொடர்ந்து மீன்பிடி தடைக்காலம் இன்று இரவுடன் முடிவடைய உள்ள நிலையில் புதுச்சேரி, காரைக்கால், ஏனாம் பிராந்தியங்களில் மீன்பிடிக்க மீனவர்கள் செல்ல தொடங்கியுள்ளனர். இதனையடுத்து புதுச்சேரி தேங்காய்த்திட்டு துறைமுக பகுதியில் உள்ள மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல உள்ள நிலையில் தொழில் விருத்தி அடைய யாகம் செய்து புறப்பட்டனர். கடலுக்கு செல்லும் மீனவர்களை புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி கொடியசைத்து துவக்கி வைத்தார். தொடர்ந்து அவர் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர், நமது மீனவ சமுதாய மக்கள் கடலில் மீன் பிடிப்பதற்காக இன்று செல்கின்றனர். அதற்கான அவர்களை வாழ்த்தி வழியனுப்ப வந்ததாகவும், வாழ்த்துக்கள் என்றும், நல்ல வியாபாரம் செய்ய வேண்டும், அதன் மூலம் வருமானம் உயர வேண்டும் என வாழ்த்துக்களை தெரிவித்தார். தொடர்ந்து சட்டமன்றம் கூட்டுவது குறித்தான கேள்விக்கு 18ஆம் தேதி அமைச்சர்கள் பதவியேற்றுக் கொள்கின்றனர். ஆகஸ்ட் மாதம் வரை சட்டப்பேரவை கூட்டலாம், அதனால் எப்போது வேண்டுமானாலும் கூட்டப்படலாம் என பதிலளித்தார். மீனவ சமுதாயத்திற்கு நியமன எம்எல்ஏ வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனரே என்ற கேள்விக்கு, எப்போதுமே இந்த அரசானது பொறுப்பேற்ற பிறகு கூட்டணி கட்சிகளை கலந்து ஆலோசித்து முடிவு எடுக்கப்படும் என தெரிவித்தார். நம்முடைய மீனவ சமுதாய மக்கள் கடலுக்கு மீன் பிடிப்பதற்காக இன்று செல்கிறார்கள். அதற்காக அவர்களை வாழ்த்தி பூஜை படைத்து பூஜை போட்டு அனுப்பிச்சு வச்சிருக்கிறோம். இந்த ஆண்டு எந்தவித பிரச்சனையும் இல்லாமல், எந்தவித சங்கடமும் இல்லாமல் அவருடைய தொழில் சிறப்பதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அதிகமான மீன்களை பிடித்து நல்ல வியாபாரம் செய்து அவர் தொழில் நல்ல அழகான வியாபாரத்தில் நல்ல வியாபாரம் செய்து வருமானம் அவர்கள் உயர வேண்டும். அதன் மூலமாக நம்முடைய பொருளாதாரம் உயர வேண்டும், நிச்சயமாக பொருளாதாரம் உயர வேண்டும். அதுக்கு மிக பணமாக வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். தமிழ்நாட்டில் சட்டசபை நாளைக்கு பாண்டிச்சேரியில் இப்போ மந்திரி வந்து பதவி எடுத்துக்கிறாங்க. பதவி எடுத்த பிறகு ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் நம்ம சட்டசபை கூட்டலாம். எப்போ கூட்டணுமோ அப்போ கூட்டணும். அதாவது எப்பொழுதுமே இந்த அரசானது, நம்முடைய அரசு பொறுப்பேற்ற பிறகு கூட்டணி கட்சிகள்லாம் கலந்து ஆலோசித்து அதன் அடிப்படையில் முடிவுகள் எடுத்து நியமனங்கள்லாம் போடப்படும். நன்றி. புதுச்சேரியில் ஆக்கிரமிப்பு என்ற போர்வையில் அதிகாரிகள் ஆட்சிக்கு களங்கம் ஏற்படுத்த வேண்டாம் என்று பாஜக மாநில தலைவர் வி.பி. ராமலிங்கம் வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரி காமாட்சியம்மன் கோயில் வீதியில் உள்ள தனது இல்லத்தில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த பாஜக மாநில தலைவர் வி.பி. ராமலிங்கம், புதுச்சேரியில் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் உத்தரவுப்படி பொதுப்பணித்துறையினர், வருவாய்த்துறை அதிகாரிகள், நகராட்சியினர் ஆக்கிரமிப்புகளை அகற்றி வருகின்றனர். ஆக்கிரமிப்புகளை அகற்றும் போர்வையில் வியாபாரிகளை மிகவும் அவமானகரமாகவும், திருடர்களைப் போல் மோசமாக நடத்துவதாகவும், மிகவும் கடுமையான நடவடிக்கை எடுப்பதாகவும் கூறி கொடூரமான முறையில் நடந்து கொள்வது அரசுக்கு சரியல்ல. தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சி அமைத்து அமைச்சர்கள் இன்னும் முழுமையாக பதவியேற்காத சூழ்நிலையில் முதலமைச்சரின் பார்வைக்கு கொண்டு செல்லாமல் ஆக்கிரமிப்புகளை அகற்றுகிறேன் என்ற போர்வையில் பேனர்களை உடைப்பது, கடைகளை உடைப்பது என்று மிகவும் மோசமான வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள். வியாபாரிகளின் ஆதரவோடுதான் இந்த ஆட்சி அமைந்துள்ளது. இந்த வியாபாரிகள் கொடுக்கும் வரியால் தான் இந்த அரசாங்கம் நடக்கிறது. அதிகாரிகள் இப்படி கடுமையாக நடப்பது குறிப்பாக
தேசிய ஜனநாயக கூட்டணிக்கும் முதலமைச்சர் ரங்கசாமிக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் ஏதோ திட்டமிட்டு களங்கம் ஏற்படுத்தும் விதமாக இருக்கிறது. வியாபாரிகளுக்கு எப்பொழுதும் உறுதுணையாக இருக்கும் முதலமைச்சர் ரங்கசாமியிடம் அதிகாரிகள் உண்மையை சொல்லி இதற்கான விளக்கத்தை பெற்று ஆக்கிரமிப்புகளை அகற்ற நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். மக்களுக்கான அரசாங்கமும் வியாபாரிக்கான அரசாங்கமும் தான் இந்த அரசாங்கம் என்று அதிகாரிகள் செயல்பட வேண்டும் என அவர் வலியுறுத்தினார். புதுச்சேரியில் லாரி வாடகை கட்டணம் 15% உயர்த்தப்படும் என புதுச்சேரி மினி லாரி உரிமையாளர்கள் மற்றும் முகவர்கள் சங்கம் அறிவித்துள்ளது. புதுச்சேரியில் மினி லாரி உரிமையாளர்கள் மற்றும் முகவர்கள் சங்கம் பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. மாநில தலைவர் முருகசாமி இதற்கு தலைமை தாங்கினார். கூட்டத்தில் லாரி வாடகையை உயர்த்துவது உள்ளிட்ட பல்வேறு முடிவுகள் எடுக்கப்பட்டது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில், புதுச்சேரியில் மினி லாரி உரிமையாளர்கள் மற்றும் முகவர்கள் சங்க மாநில தலைவர் முருகசாமி, புதுச்சேரியில் அதிகரித்துள்ள டீசல் மற்றும் பெட்ரோல் விலை உயர்வின் காரணமாக வருகின்ற 15ஆம் தேதி முதல் லாரி வாடகை கட்டணம் 15% உயர்த்தப்படும் என்றும், மேலும் புதுச்சேரியை ஒட்டியுள்ள மொரட்டாண்டி டோல்கேட், சேலியமேடு டோல்கேட், கெங்கராம்பாளையம் டோல்கேட் ஆகிய 3 டோல்கேட்டையும் அகற்ற வேண்டும் என அரசை வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரி விநாயகா மிஷன் அலைடு ஹெல்த் சயின்ஸ் கல்லூரியின் சார்பில் செயல்படும் ரெட் ரிப்பன் கிளப் மற்றும் தேசிய சேவை திட்டம் இணைந்து சர்வதேச இரத்த தான தினத்தை ஒட்டி இரத்த தான முகாம் நடத்தியது. விநாயகா மிஷன் புதுச்சேரி வளாகத்தில் செயல்பட்டு வரும் அலைடு ஹெல்த் சயின்ஸ் கல்லூரியின் ரெட் ரிப்பன் கிளப், தேசிய சேவை திட்டம் மற்றும் கடலூர் அரசு தலைமை மருத்துவமனை இரத்த வங்கியுடன் இணைந்து சர்வதேச இரத்த தான தினத்தை முன்னிட்டு கல்லூரியின் SAHS அரங்கில் இரத்த தான முகாமை நடத்தினர். இந்த நிகழ்ச்சியானது விநாயகா மிஷன் பல்கலைக்கழக வேந்தர் எஸ். கணேசன் அவர்களின் அறிவுறுத்தலின்படி அலைடு ஹெல்த் சயின்ஸ் கல்லூரிகளின் டீன் பேராசிரியர் டாக்டர் செந்தில்குமார் அவர்களின் வழிகாட்டுதலின்படி இந்த நிகழ்ச்சியை கல்லூரியின் இயக்குனர் பேராசிரியர் எஸ். ஆண்ட்ரூ ஜான் சில்வஸ்டார் அவர்கள் தலைமையேற்று தொடங்கி வைத்தார். இந்த முகாமின் நோக்கம் தன்னார்வ இரத்த தானத்தின் முக்கியத்துவம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துவதும், உயிர்களை காப்பாற்றுவதில் இரத்த தானத்தின் பங்களிப்பை எடுத்துரைப்பதுமாகும். இரத்த தானம் மனிதநேயத்தின் உயர்ந்த செயலாகும் என்ற செய்தியை மாணவர்கள் மற்றும் பணியாளர்களிடையே பரப்பும் வகையில் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக கடலூர் அரசு தலைமை மருத்துவமனை இரத்த மையத்தின் மருத்துவ அலுவலர் டாக்டர் ஸ்ரீதரன் மற்றும் எய்ட்ஸ் தடுப்பு மற்றும் கட்டுப்பாட்டு பிரிவின் மாவட்ட மேற்பார்வையாளர் திரு கே. கதிரவன் ஆகியோர் கலந்து கொண்டு இரத்த தானத்தின் அவசியம், தானதாரர் பாதுகாப்பு மற்றும் தொடர்ச்சியான தன்னார்வ இரத்த தானத்தின் முக்கியத்துவம் குறித்து சிறப்புரையாற்றினார். இம்முகாமில் 48 மாணவர்கள் மற்றும் 2 ஆசிரியர்கள் உற்சாகத்துடனும் சமூக பொறுப்புணர்வுடனும் கலந்து கொண்டு இரத்த தானம் செய்தனர். இந்த நிகழ்வு பங்கேற்பாளர்களிடையே கருணை, சேவை மனப்பான்மை மற்றும் சமூக நலன் குறித்த விழிப்புணர்வை மேம்படுத்தியது. இந்த நிகழ்ச்சிக்கான அனைத்து ஏற்பாட்டினையும் கல்லூரி நிர்வாக அதிகாரி திரு சந்துரு, ரெட் ரிப்பன் கிளப் அதிகாரி திரு மிதுன்குமார், தன்னார்வலர் திருமதி வினிதா மற்றும் தேசிய சேவை திட்டம் அதிகாரி திரு M. ஜெயசூர்யா, தன்னார்வலர்கள் சூரியமூர்த்தி, செல்வி பூஜா பிரியா சார்பில் சிறப்பாக ஒருங்கிணைக்கப்பட்ட இந்த இரத்த தான முகாம் அனைவருக்கும் பயனுள்ள மற்றும் ஊக்கமளிக்கும் நிகழ்வாக அமைந்தது. உலக இரத்த தான தினத்தை முன்னிட்டு புதுவையில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜ் நகர் தொகுதி MLAவுமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் கட்சியினருடன் இணைந்து இரத்த தானம் வழங்கினார். ஜூன் 14ஆம் தேதி ஒவ்வொரு ஆண்டும் உயிர்களை காக்கும் நோக்கிலான உலக இரத்த தான தினம் கொண்டாடப்படுகிறது. அதன்படி புதுவையில் இன்று லட்சிய ஜனநாயக கட்சியின் சார்பில் அரசு பொது மருத்துவமனையில் சிறப்பு இரத்த தான முகாம் நடத்தப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் கட்சி நிர்வாகிகள் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு இரத்த தானம் செய்தனர். தொடர்ந்து இரத்த தான நிகழ்ச்சியில் பங்கேற்ற லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜ் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் கட்சி நிர்வாகிகளுடன் இணைந்து இரத்த தானம் அளித்தார். தொடர்ந்து இரத்த தானம் அளித்த கட்சி நிர்வாகிகளுக்கு மருத்துவமனை மருத்துவர் மற்றும் அதிகாரிகளுடன் இணைந்து இரத்த தானம் அளித்ததற்கான சான்றிதழை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் லட்சிய ஜனநாயக கட்சியின் பொதுச் செயலாளர்கள் டாக்டர் துரைசாமி, வழக்கறிஞர் பிரபாகரன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஜான்குமார் மற்றும் கட்சி நிர்வாகிகள் உடனிருந்தனர். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். ஜோசாலுகாஸில் இயர் எண்ட் சேல் வந்தாச்சு. தங்க நகைகளுக்கான சேதார கட்டணத்தில் பிளாட் 50% தள்ளுபடி பெறுங்கள். இப்பவே ஷாப்பிங் செய்யுங்க.
ஜோசாலுகாஸில் இயர் எண்ட் சேல் வந்தாச்சு. தங்க நகைகளுக்கான சேதார கட்டணத்தில் பிளாட் 50% தள்ளுபடி பெறுங்கள். இப்பவே ஷாப்பிங் செய்யுங்க. செய்திகள் தொடர்கின்றன. லவ்லி கிட்ஸ் குழந்தைகள் சார்பாக முதல் நாள் கல்வி விழாவில் முனைவர் சுந்தரமுருகன் பங்கேற்று மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்கினார். புதுச்சேரி முதலியார்பேட்டை முருங்கப்பாக்கம் பகுதியில் லவ்லி கிட்ஸ் குழந்தைகள் காப்பகம் நடைபெற்று வருகிறது. கடந்த சில ஆண்டுகளாக நடைபெற்று வரும் இந்த குழந்தைகள் காப்பகத்தில் குழந்தைகள் கல்வி கற்று வருகின்றனர். இந்த கல்வியாண்டின் தொடக்கமாக முதல் நாள் குழந்தைகள் கல்வி கற்பதற்கு தேவையான கல்வி உபகரணங்களையும் பரிசு பொருட்களையும் கலைமாமணி முனைவர் சுந்தரமுருகன் வழங்கி குழந்தைகளை வாழ்த்தினார். மேலும் குழந்தைகளை அரிசியில் அகரம் எழுதச் செய்து மாணவர்கள் கல்வி கற்பதை தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்வின் போது குழந்தைகளின் பெற்றோர்களும் குழந்தைகளும் கலந்து கொண்டு முனைவர் சுந்தரமுருகனிடம் வாழ்த்து பெற்றனர். இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி மஞ்சினி நாகம்மாள் அறக்கட்டளையின் நிறுவனர் தலைவர் திரு கிருஷ்ணன் கலந்து கொண்டு குழந்தைகளை வாழ்த்தினார். இந்த முதல் நாள் கல்வி கற்பிக்கும் பணிகளை லவ்லி கிட்ஸ் குழந்தைகள் காப்பகத்தின் நிர்வாகியும் ஆசிரியருமான திருமதி கிருத்திகா செய்திருந்தார். புதுச்சேரி குருமாம்பேட் பகுதியில் எழுந்தருளி உள்ள ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகை ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை ஆலயத்தில் வைகாசி மாத அமாவாசையை முன்னிட்டு லலிதாம்பிகை அம்மனுக்கு மகா அபிஷேகம் மற்றும் மகா தீப ஆராதனை நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று லலிதாம்பிகை அம்மனை வழிபட்டு சென்றனர். புதுச்சேரி குருமாம்பேட் பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகை மற்றும் ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை திருக்கோயில். இந்த திருக்கோயிலில் வைகாசி மாத அமாவாசையை முன்னிட்டு ஸ்ரீ லலிதா மகா யாகம் நடைபெற்றது. தொடர்ந்து ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகைக்கு பால், தயிர், சந்தனம், திருநீர், திருமஞ்சனம், குங்குமம் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்கள் கொண்டு மகா அபிஷேகம் செய்யப்பட்டு தொடர்ந்து யாகசாலையில் வைக்கப்பட்ட கலச நீரால் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. தொடர்ந்து அலங்கரிக்கப்பட்ட உற்சவருக்கு சோடச தீப ஆராதனைகள் காண்பிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து வெள்ளைப்பட்டில் அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதா மற்றும் கருநீலப்பட்டில் அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகைக்கு சகஸ்ரநாமம் பாடப்பட்டு மகா தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு லலிதாம்பிகை அம்மனை வழிபட்டு சென்றனர். இதற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகி மகேஸ்வர சாஸ்திரிகள் மற்றும் பக்தர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டினுடன் புதுவை மாநில பாஜக தலைவர் வி.பி. ராமலிங்கம் மரியாதை நிமித்தமாக சந்தித்து பேசினார். லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டினுடன் புதுவை மாநில பாஜக தலைவர் வி.பி. ராமலிங்கம் மரியாதை நிமித்தமாக சந்தித்து பேசினார். அப்போது உடனிருந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஜான்குமாருக்கு சால்வை அணிவித்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தார். பாஜக மாநில இளைஞரணி துணைத் தலைவர் மகேந்திரன் பாஜகவில் இருந்து விலகி தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுச் செயலாளர் ஆனந்த் முன்னிலையில் அக்கட்சியில் இணைந்தார். புதுச்சேரி மாநில பாரதிய ஜனதா கட்சியின் மாநில இளைஞரணி துணைத் தலைவர் பதவியிலிருந்து விலகிய மகேந்திரன் தனது ஆதரவாளர்களுடன் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்தார். இதற்கான இணைப்பு நிகழ்ச்சி சென்னை பனையூரில் உள்ள தமிழக வெற்றிக் கழக தலைமை நிலைய செயலக அலுவலகத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுச் செயலாளரும் ஊரக வளர்ச்சி மற்றும் நீர்வளத்துறை அமைச்சருமான ஆனந்த் முன்னிலையில் நெல்லித்தோப்பு தொகுதியைச் சேர்ந்த மகேந்திரன் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் கட்சியின் அடிப்படை உறுப்பினர்களாக இணைந்தனர். புதியதாக இணைந்தவர்களை அமைச்சர் ஆனந்த், பொதுப்பணித்துறை மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா, நெல்லித்தோப்பு தொகுதி தலைமை கழக நிர்வாகிகளான செந்தில்குமார் மற்றும் மோரிஸ் ஆகியோர் வரவேற்று வாழ்த்து தெரிவித்தனர். இந்த நிகழ்வு தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் முன்னிலையில் நடைபெற்றது. சர்வதேச யோகா தினத்தை சிறப்பாக கொண்டாடுவது குறித்த தொடர்புடைய செயல்பாட்டுத் துறைகளுடனான ஆலோசனைக் கூட்டம் புதுச்சேரியில் நடைபெற்றது. இந்திய அரசின் ஆயுஷ் அமைச்சகம் சார்பில் 12வது சர்வதேச யோகா தினம் வரும் 21ஆம் தேதி நாடு முழுவதும் சிறப்பாக கொண்டாடப்பட உள்ளது. புதுச்சேரியில் 12வது சர்வதேச யோகா தினத்தை சிறப்பாக கொண்டாடுவது குறித்த தொடர்புடைய செயல்பாட்டு துறைகள் உடனான ஆலோசனைக் கூட்டம் புதுச்சேரி தலைமைச் செயலகத்தில் உள்ள பயிலரங்கு கூடத்தில் நடைபெற்றது. அரசு செயலாளர் சௌதாரி முகமது யாசின் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் சுகாதாரத்துறை, ஆயுஷ் துறை, பள்ளிக் கல்வித்துறை, உயர்கல்வி மற்றும் தொழில்நுட்ப கல்வித்துறை, விளையாட்டு மற்றும் இளைஞர் நலத்துறை, சுற்றுலாத்துறை, அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை,
பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்திருத்த துறை, செய்தி மற்றும் விளம்பரத்துறை, கலை பண்பாட்டுத்துறை, புதுச்சேரி நகராட்சி, சமூக நலத்துறை, மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத் துறைகளைச் சேர்ந்த தலைவர்கள் மற்றும் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். 12வது சர்வதேச யோகா தினத்தை ஒட்டி புதுச்சேரியில் நடைபெறவுள்ள பெருந்திரள் யோகா செயல்முறையில் கடந்த ஆண்டை விட அதிக மாணவர்களை பங்கேற்கச் செய்வது, அதற்கான தேவையான அனைத்து ஏற்பாடுகளையும் சிறப்பாக செய்வது, யோகக்கலையின் சிறப்புகள் குறித்த விழிப்புணர்வு கலை நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்வது, கிராமப் பகுதிகளில் யோகா நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்வது உள்ளிட்டவைகள் குறித்து இக்கூட்டத்தில் விரிவாக ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது. புதுச்சேரி அருகே உள்ள கோட்டக்குப்பம் பகுதியில் மருந்து கடையை உடைத்து 57,000 ரூபாய் பணம், ஐபோன் மற்றும் விலை உயர்ந்த மாத்திரைகளை கொள்ளையடித்த வாலிபர்களை சிசிடிவி காட்சிகளுடன் போலீசார் தேடி வருகின்றனர். புதுச்சேரி அருகே உள்ள விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்குப்பம் பள்ளிவாசல் தெருவைச் சேர்ந்தவர் இர்ஃபான். இவர் கோட்டக்குப்பம் காவல் நிலையம் அருகே மருந்து கடையுடன் கூடிய கிளினிக் நடத்தி வருகிறார். நேற்று இரவு வழக்கம்போல் மருந்து கடையை மூடிச் சென்றுள்ளார். இன்று காலை கடையை திறக்க வந்தபோது கடையின் பூட்டுக்கள் உடைந்திருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்த இர்ஃபான் கடையை திறந்து உள்ளே சென்று பார்த்தபோது கடையின் உள்ளே வைத்திருந்த 57,000 ரூபாய் பணம், ஐபோன் மற்றும் விலை உயர்ந்த மாத்திரைகளை மர்ம நபர்கள் கொள்ளையடித்து சென்றுள்ளனர். மேலும் கடையின் உள்ளே இருந்த டிவியையும் உடைத்து சேதப்படுத்தி இருந்தனர். இதுகுறித்து இர்ஃபான் கோட்டக்குப்பம் போலீசாரிடம் புகார் அளித்தார். புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து கொள்ளையில் ஈடுபட்டவர்களை தேடி வருகின்றனர். மேலும் அந்த பகுதியில் உள்ள கடைகளில் பொருத்தப்பட்டுள்ள கண்காணிப்பு கேமராவில் பதிவான காட்சிகளை வைத்தும் கைரேகைகளை பதிவுகளை வைத்தும் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சிசிடிவி காட்சிகளில் 3 பேர் ஒரே இருசக்கர வாகனத்தில் வந்து பூட்டை உடைத்து உள்ளே செல்வதும் தொடர்ந்து பொருட்களை திருடிச் செல்வதும் பதிவாகியுள்ளது. புதுச்சேரியில் 61 நாட்களுக்கு பிறகு மீன்பிடி தடைக்காலம் முடிந்த நிலையில் கடலுக்கு சென்ற மீனவர்களை முதலமைச்சர் ரங்கசாமி பூஜை செய்து கொடியசைத்து படகுகளை வழியனுப்பி வைத்தார். புதுச்சேரியில் ஆக்கிரமிப்பு என்ற போர்வையில் அதிகாரிகள் ஆட்சிக்கு களங்கம் ஏற்படுத்த வேண்டாம். மாநில பாஜக தலைவர் VP ராமலிங்கம் வலியுறுத்தல். லாரி வாடகை கட்டணம் 15% உயர்த்தப்படும். புதுச்சேரி மினி லாரி உரிமையாளர்கள் மற்றும் முகவர்கள் சங்கம் அறிவிப்பு.